வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான ரெசிபி. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுதான் பருப்பு பாயசம். இந்த பருப்பு பாயசம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் வீட்டில் பருப்பு பாயசம் பண்ணுவீங்க. அந்த பருப்பு பாயசம் பண்ணும்போது அந்த பருப்பு எப்படி வேக வைக்கணும், இதில் தேங்காய் பால் எந்த அளவுக்கு போடணும், இந்த முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதே டைமில் ஒரு அருமையான தட்டை சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் வீட்டில் இருக்க மக்களோட இந்த மாதிரி தட்டை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பருப்பு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பாசிப்பருப்பு 250 கிராம், வெல்லம் 450 கிராம், தேங்காய் பால் 200 ml, தேங்காய் பத்தை 2 நம்பர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த பருப்பு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பருப்பு பாயசத்துக்கு இந்த பாசிப்பருப்பை வறுக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த பருப்போட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதே டைமில் நீங்கள் பருப்பு டேரெக்டாக நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பை ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க. இந்த நெய் போட்டு வறுக்கும் போது அதோட வாசனை நல்லா கொடுக்கும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கலர் மாறுற டைமில் அந்த பருப்பை எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பருப்பை வறுத்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பை வறுக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த பருப்போட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த வறுத்த பருப்பை அப்படியே குக்கரில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1 கப்பு பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். 3.5 கப்பு 4 கப்போட ஊற்றலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் 3 கப்பு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக பருப்பு வெந்திருக்கும், நல்லா மேஷாக இருக்கும். அதே டைமில் சில பருப்பு முழுசாக தெரியும். அந்த மாதிரி வர்றதுக்காக மட்டும்தான் 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3-4 விசில் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். பை த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெள்ளத்தை கொஞ்சம் கரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் வெல்லம் போடுங்க. அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். இந்த வெல்லம் கொஞ்சம் மெல்ட் ஆகிற டைமில் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் தேவையானதுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை அப்படியே விட்டால் கூட சம்டைம் வந்து வெல்லம் கீழே அடுப்பில் உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறங்கிட்டனா, வெள்ளத்தில் மண் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்ட ஆரம்பிக்கிறோம். வடிகட்டி முடித்த பிறகு இதை அப்படியே எடுத்து உரமாக வச்சிடறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பருப்பு இப்போ எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த பருப்பு வந்து நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதே டைமில் நல்லா வெந்திருக்கு. சில பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக தெரியும், ஆனால் அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்த பருப்பு. இந்த மாதிரி பக்குவத்தில் கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த பாசி பருப்போட அந்த வாசனை இருக்காது. அதுக்காக மட்டும்தான் அந்த பருப்பை ஸ்டார்டிங்கே நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம். இதை அப்படியே மண்சட்டியில் நம்ம போட்டுறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெல்லம் சிரப்பு இருக்குல்ல, அந்த சிரப்பை இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம்.
இந்த மாதிரி நல்லா ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணலாம். அதே டைமில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 250 கிராம் பருப்புக்கு வந்து 450 கிராம் வெல்லம் போதும். சில வெல்லம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் 50 கிராம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பருப்பு பார்த்திங்கன்னா இப்போது நல்லா முழுசாக இருக்கா. இதே ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு குக் ஆகி ரெடியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. அதே டைமில் கொஞ்சம் உப்பு, உப்பு எதுக்காக போடுறோம்? அந்த இனிப்புத்தன்மை ஷார்ப்பாக தெரியறதுக்காக மட்டும்தான் உப்பு போடுறோம். அதிகமான உப்பும் போட்டுறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். இதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் பால் போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். நான் 200 ml பால் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு சின்ன டீ கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ கிளாஸ் ஃபுல்லாக திக்கான பால் யூஸ் பண்ணணும். அதே டைமில் இந்த பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 2 கொதி வந்தால் மட்டுமே போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரைங் பேனில் தேவையான அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகிற டைமில் 2 பத்து தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காவை இந்த மாதிரி நெய்யில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கலர் மாறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் முந்திரி பருப்பு போடணும். எடுத்த உடனே முந்திரி பருப்பு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா முந்திரி பருப்பு சீக்கிரமாக கலர் வந்துடும். அதுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு முந்திரி பருப்பு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலரும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெய்யோடு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு பாயசத்தில் கொட்டுறோம். வாசனைக்காக ஏலக்காய் போடுற இந்த இடத்துல போடுறோம். நிறைய பேர் ஏலக்காய் போடுற ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. அப்படி போட்டோன்னா அது வாசனை நல்லா எடுத்து கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நெய் தாளித்து கொட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஏலக்காய் போடுற போட்டிங்கன்னா சூப்பரான வாசனை கொடுக்கும். இந்த தமிழ் வருஷ பருப்பில் ஒரு சூப்பரான பருப்பு பாயசம் எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட தட்டை எப்படி பண்ணுறது பார்த்தலாம். இப்போது இந்த தட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா. கோதுமை மாவு 300 கிராம், அரிசி மாவு 100 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கோதுமை தட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான மிசம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பூண்டு 15 பல்லு சொல்லியிருப்பேன். அதில் 8 பல்லு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள பூண்டு கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். அதே டைமில் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை. ஒரு 85% அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். இதுக்கு பிறகு கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமையை நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் டப்பாவில் போட்டு வச்சுருந்த கோதுமையாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஃப்ரெஷ் கோதுமை இருந்தால் ஒன்றும் தவறு இல்லை. அதாவது மாவு மிஷினில் அரைச்ச கோதுமை டேரெக்டாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியான தன்மை கொடுக்க தான் உங்களுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, இடித்த பூண்டு இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோமே, திருப்பி பூண்டு போடணுமா கேட்டால் கண்டிப்பாக இடித்த பூண்டு போடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் நீங்கள் நார்மலாக வீட்டில் தட்டை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதே பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சப்பாத்தி கெட்டியான மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன அவங்க கிட்டனா கண்டிப்பாக மாவு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சாஃப்ட்னஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது இந்த தட்டை. அதனால தான் கரெக்டாக டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறேன்.
பார்த்தீங்களா? இந்த மாவை நீங்கள் 4-5 வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் கையில் இப்படி தொட்டால் ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் எடுத்த பிறகு நம்மளோட விரலை வச்சு லைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு திருப்பியும் தேவையான அளவுக்கு இந்த பேடா, அதாவது இந்த தட்டை மாவு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நீங்கள் கையிலேயே 4 விரலை வச்சு நல்லா தட்டுங்க. தட்டின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்பாத்தி ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சப்பாத்தி கட்டை, அந்த சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா நீங்கள் ரோல் பண்ணணும். இந்த ரோல் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டால் தின்னாக ரோல் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் ரோல் பண்ணணும். ஒரே சைடில் ரோல் பண்ணினா மாவு என்ன ஆகிட்டுனா ஒரு சைட்லேயே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 2-3 வாட்டி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டுற வீட்டில் இருந்துன்னா நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இந்த கார்னர் பகுதி கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தின்னாக, அதாவது மெலிசாக இருக்க பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட விரலை வச்சு லைட்டாக அந்த கார்னர் பகுதியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு பிறகு சின்ன ஃபோர்க் எடுத்துங்க. இந்த ஃபோர்க் எடுத்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையை போட போகிறோம். இது எதுக்காக இந்த ஓட்டை போடுறோன்னு கேட்டிங்கன்னா, கோதுமை டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஓட்டை போடுறோம். அதாவது ஏர் சர்க்குலேஷன் நல்லா உள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த பக்குவத்துக்கு மெலிசாக ரோல் பண்ணியிருக்கணும். திக்காக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கோதுமை வேகிறதுக்கும் டைம் இருக்கும். அதே டைமில் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் நல்லா தின்னாக ரோல் பண்ணணும். அதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஃப்ரை பண்ணால் அந்த தட்டை நல்லா முறுமுறுன்னு வரும். எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கோதுமை மாவு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக என்னாகும், சாஃப்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெயை சூடு பண்ணி முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பபுள்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். அதே டைமில் சூடு ஆறின பிறகு டேஸ்ட் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். சூடோடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இந்த தட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.